விழுப்புரம் அருகே ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள வெள்ளையம்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் வாசிப்பு திறன் மற்றும் படிப்பில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் வட்டார வள மையத்தில் பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் இங்கு வகுப்புகள் எடுக்கின்றனர். 7ஆம் வகுப்பு படிக்கும் 6 மாணவிகளுக்கு பயிற்றுனர் ராஜேந்திரன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். பயிற்றுனர் ராஜேந்திரன், அவருடன் இருந்த மற்றொரு பயிற்றுனர் திருநாவுக்கரசு ஆகிய இருவரை பிடித்து பொதுமக்கள் அடித்து உதைத்து வகுப்பறையில் அடைத்து வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீஸ் எஸ்பி மனோகரன் மற்றும் போலீசார் பொதுமக்களிடமிருந்து பயிற்றுனர் இருவரையும் மீட்டு கைது செய்து அழைத்துச் சென்றனர். எங்க பொண்ணை வந்து வாத்தியார் டீச்சரை நம்பிதான் நாங்க பள்ளிக்கூடம் அனுப்பணும். ஆனா ட்ரைனிங் வந்தவனுங்க என் பொண்ணுங்களை தப்பா நடக்க ஆரம்பிச்சுக்கிறானுங்க. எங்க பொண்ணுங்க வந்து 5வது தான் படிக்குது. வாத்தியார் என்னென்னவோ பண்ணிக்கிறாரு, மேல கை வச்சுக்கிறாரு சார். அது எங்க பொண்ணுங்க வந்து வயசு சின்ன பசங்க. எங்க பசங்க வந்து எங்கிட்ட சொன்ன வச்சுதான் சார். என்ன வயசு சார்? என் பொண்ணு பால் குடிக்கிற வயசு சார். அவனால சும்மா விடக்கூடாது. நாங்க ஒரு கூலிக்காரி ஏழ்மையா இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி பொறம்போக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணாங்க. சின்ன குழந்தைங்க சார் அதுங்கெல்லாம். அது எப்படி இருக்கும்? குழந்தைகளை பார்த்தா கூட அந்த மனசு எதுங்கம்மா? அவனை அடிச்சா சாவடிங்க சார். அவன் உயிரோட வெளியே வரக்கூடாது. அவனுக்கு சாவுதான் தீர்ப்பு, வேற எதுவுமே கிடையாது. இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. விசாரணையில் மாணவிகளிடம் பயிற்றுனர்கள் தகாத முறையில் நடந்து கொண்டது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பயிற்றுனர் இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.